இன்றைக்கி அமித் அவரோட கடந்து வந்த பாதை சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவர் பிக் பாஸ் கன்னடாவில் ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸ்க்கு அவர் தான் வாய்ஸாக இருந்தேன் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து லா படிக்கிறதுக்கு சேர்ந்துருக்காரு. அதே டைமில் அவருக்கு வந்து கன்னடா சீரியலில் ஸ்ரீராமரா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒன்று நடிக்கிறேன், அதுவே கடவுளோட ரோல் கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமா அதனால 2 செமஸ்டர் வந்து அவர் எக்ஸாமே எழுத முடியலையாம். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 16 அரியர் இருந்திருக்கு. அப்போ தான் எனக்கு இந்த பக்கத்து ஸ்டேட் பற்றி தெரிய வருது. நமக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு ஸ்டேட் இருக்குது, அவங்க வந்து இவ்வளோ தூரம் அவங்களோட கல்ச்சர் எல்லாமே நல்லா இருக்குது, ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இங்கே வர ஆரம்பித்தேன். இங்கேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இங்கிலீஷில் கொடுக்குறீங்களான்னு நான் கேட்க முடியாது. ஸோ நானாக கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கிட்டேன். சின்ன பிள்ளைங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்பேன். எல்லா படமுமே சப்டைட்டில் வச்சு தான் பார்ப்பேன். காக்கா படம்னா அப்புறம் அது வந்து அந்த இதை இங்கிலீஷை நான் கன்னடாவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே நான் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தமிழ் கற்றுக்கிட்டேன். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இப்போ கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் 2012 தான் அவர் எல்லாம் முடிக்க வேண்டியது போல் இருக்குது. அப்போ அவருக்கு நிறைய அரியர்ஸ் இருந்திருக்கு. அவருக்கு வந்து சென்னைக்கு வேறு வரணும், சீரியலில் கமிட் ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் விடுவோம், ஆனால் வந்து படிப்பை பாதியில் விடுறேன்னு சொன்னால் என் கூட பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இந்த டிராகன் படத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் பண்ணுற மாதிரி பாவம் கஷ்டப்பட்டு அந்த செம்மும் எழுதி பழைய அரியர்ஸும் சேர்த்து எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்தப்போ அவர் ரொம்ப லோன்லினஸை ஃபைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தனியாக இருந்திருக்காரு. சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கேரக்டர்ஸ் தான் அவருக்கு கிடைக்குமா. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அந்த மாதிரி தான் சம்பளம் கிடைக்கும். அப்புறம் நிறைய அமெரிக்கா மாப்பிள்ளை ரோல் வரும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தாலி கட்டிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ என்னால் அடிக்கடி பெங்களூருக்குலாம் போக முடியாது. அங்கே வந்து எனக்கு பெரிய ஃபேமிலி, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து நான் ரொம்ப தனியாக இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஸ்ரீரஞ்சனி ஃப்ரெண்ட் ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆனால் அவள் வந்து கனடா போகணுன்னு ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் கழித்து பாருக் அமிர்தன் மாதிரி மோர் தேன் லவ் ரிலேஷன்ஷிப், மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆச்சு. எனக்கு அவகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல முடியாது. ஏன்னா ஐ லவ் யூ சொன்னால் அவள் இல்லை நான் உன்னை அண்ணன் மாதிரி பார்த்தேன்னு சொன்னால் நான் செத்துருவேன், அவ்வளோதான். அதனால் நானும் அப்படி இது பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு விசாக்கெல்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் நடித்த ஒரு படம் ஏதோ வந்திருந்துச்சு. வந்தப்போ வந்துட்டு ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் அவளை கூட்டிகிட்டு போயிருந்தேன். தேட்டரில் வச்சு எந்திரிச்சு விசில் அடித்து பயங்கரமாக அதை இது பண்ணான். அப்போ எல்லோரும் பார்ப்பாங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்புறமா எனக்கு கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் சான்ஸ் கிடச்சிது. அப்போ அதோட அந்த ஹோர்டிங்ஸ் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் அவளுக்கு, அப்போ துபாயில் இருந்தால் நான் அவளுக்கு அதில் தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு அவள் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் மைசூர் ஜூக்கு அம்மா அப்பா கூட போயிருந்தேன். அப்போ ஒரு பஸ்ஸில் வந்து காலேஜ் கேர்ள்ஸ் வந்தாங்க. வந்து எல்லோரும் அலமோதி அப்படி என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. அவ்வளோ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன். அடுத்த சீரியல் நெஞ்சம் மறப்பதில்லையும் ரொம்ப ஹிட்டு. அப்புறம் அம்மா பார்த்தா எனக்கு வந்து சரி இனிமேல் வந்து அவங்க வந்து எல்லோரும் சொன்னாங்களாம், கல்யாணம் பண்ணாத, இப்போ உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்ரீரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் சினிமாவில் நடிக்கணும்னா இப்படி சீரியலும் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு நிறைய ஏதோ ரீசனால் சினிமா வாய்ப்பு வந்து தட்டி போயிட்டே இருந்திருக்கு. ரொம்ப டாலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேமெண்ட் கம்மியாக இருக்கும், வேற ஒரு ஆளை புக் பண்ணிட்டோம், அந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக அவரோடது தட்டி போயிட்டே இருந்திருக்கு. அரண்மனை 3 படத்தில் கூட நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது. அப்போ ஆல்மோஸ்ட் பேங்க் பேலன்ஸ் 0 ஆகிடுச்சு. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போவாள், என் ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு போவாங்க, நான் மட்டும் வீட்டில் சும்மா இருப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அப்புறமா தான் நம்ம அந்த வேர்ல்டில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு குக்கிங் படித்தேன், ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டேன், அப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவரோட பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் ஜேர்னியை சொல்லி முடித்தார். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து கேட்பீங்க, அந்த முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டீங்களேன்னு. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.